ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க. ஏன் 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 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனல்ல கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. டெஸ்ட் ஃபேக்டர் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு. என்ன படமா எடுக்க போறேன்? கம்பெனில எவ்வளவு நாள் வேலை பார்த்த வரைக்கும் எங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதே மறந்துட்டாங்க போல. பொதுவா டீம் ஆபீஸ் எல்லாமே சுதர்ஷன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. 7ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது. என்ன அடடா கிரியேட்டர்ஸ், பயந்துட்டீங்களோ? எஸ், நீங்க டைட்டில்ல தம்ப்நெயில்ல பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். எப்படி தம்பியோட ஆக்டிங் சூப்பரா இருக்குல்ல? ஸோ தம்பி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நடிச்சிருக்கலாம். தம்பியோட ஆக்டிங் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த டெக் பாஸ் டீமுக்கோ அல்லது வந்து அதுக்கு பின்னாடி கார்த்திக்கோ அடடா கிரியேட்டர்ஸ்க்கோ நமக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். யூடியூப் சேனல், தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு 2017 ஸ்டார்ட் பண்ணாப்லன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட்டிங் உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரெண்டல் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேமராஸும் ரெண்டல் கொடுப்போம். அவங்கள்ட்ட கேமரா இருந்தது அப்போ. ஸோ அடிஷ்னல் கேமரா வேணும் அப்படின்றதுனால நம்மகிட்ட வந்து ரெண்டலுக்குலாம் எடுத்து வந்து ஷூட் பண்ணாங்க. அது போக நம்மகிட்ட கொஞ்சம் லென்சஸ் இருந்துச்சு, அதையும் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு ரெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் அந்த தமிழ் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நல்லா போயிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து அந்த தமிழ் சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. பட் டெக் பாஸ் வந்து நல்ல பீக்கில் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல பிகினிங்ல வந்து சுதர்சன் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் தான். அது வந்து ஒரு கடை. ஆக்சுவலாக அந்த கடையை பிடிச்சி அந்த கடைக்கு உள்ளதான் அவங்க வந்து சின்னதாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப் போட்டு அதில் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2018, 19 அப்படிலாம். அப்புறம் வந்து 2020 கிட்ட வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வீடு கீழ் வீடு, அதாவது கார்த்தியோட ஓன் ஹவுஸ், அவங்க மாடியில ஃபேமிலி எல்லாம் அனுப்பிச்சிட்டு கீழ் வீடை வந்து ஆஃபீஸை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த தமிழ் சேனல் வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. வேற சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. ஓகே, இப்போ வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு சின்ன இதுதான் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். அப்படின்ற இந்த சேனல் என்னோடது கிடையாது, நான் ஓனர் கிடையாது. இதோட ஓனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயன், முருகேஷ் அப்படின்ற இந்த 2 பேர் தான். நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். அங்க உள்ள எக்யூப்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் பர்னிச்சர்ஸ், கேமரா எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மேலும் மேலும் அவருக்கு வந்து என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் செஞ்சு அவரையும் வளர்த்து விட்டு அதே சமயத்துல தொழில் ரீதியா இவங்களுமே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்க. நான் சொல்றேன், 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனல்ல கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல். என்னால அது ஜஸ்ட் சேனல் அப்படின்னா, ஜஸ்ட் சேனல் அப்படின்னாக்கா சேனல்ல மட்டும் 15 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுக்கறதா வந்து சுதர்சன்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சுதர்சன் சொல்றாப்புல. ஆனா வந்து அதாவது சுதர்சன்ட்ட வந்து 15 கோடி ரூபாய்க்கு சேனல் மட்டும் கிடையாது, அந்த ஆபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த டீம் ஒட்டு மொத்தத்தையும் இவங்க கிரியேட் பண்ணி வச்ச அந்த 8 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணி வச்ச அந்த மொத்த நெட்வொர்க்கையும், சிஸ்டம், எக்யூப்மெண்ட், கேமரா எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க வந்து 15 crores வந்து கொடுக்கறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சுதர்சன்ட்ட. ஆனா தம்பி என்ன சொல்றாப்புல, வெறும் சேனலை மட்டும். எனக்கு என்னன்னா அந்த 15 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து என்ன படமா எடுக்க போறேன்? நான் ஒரு யூடியூப் சேனல், அது வந்து ஏதோ அதாவது என்ன படமா எடுக்க போறேன், நான் ஒரு யூடியூப் சேனல், அதைத்தானே கேட்கறேன்றாப்புல தம்பி. அந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் இவ்வளவு ஆக்டிங்லாம் பண்ணி ஒரு பில்டப்லாம் கொடுத்து, கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட பிகினிங்ல பார்த்துருப்பீங்க, சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாப்புல. ஸோ படம் எடுக்கிற கேட்டகரியில தான் நடிச்சிருக்காப்புல. பட் ஆனா இன்னும் முயற்சி பண்ணணும் அதுக்கு இந்த ஆக்டிங்லாம் பத்தாதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இவர் தம்பி படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்குலாம், அதாவது நான் என்ன வேலை பாக்குறனோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான ஷேரையும் வந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் இதுதான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவரே சொல்றாப்புல என்ன சம்பளமோ என்ன ஷேரோ அதை அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இத்தனை வருஷம் அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிட்டாரு. ரெண்டாவது, சரிப்பா கிளம்பு, ஆனா உனக்கு பல மாசங்களா தர வேண்டிய வர வேண்டிய பணம் ஒரு பெரிய அமௌண்ட், உங்கள்ட்ட ஓப்பனாவே சொல்றேன், ஒரு 50-60 லட்சம் ரூபாய், அதை தர முடியாது. எப்படி? அதாவது பல மாசங்களா தர வேண்டிய ஒரு அமௌண்ட் ஒரு 50-60 லட்சமா? 50-60 லட்சம் சின்ன அமௌண்ட்டா என்ன? அதுவும் பெரிய அமௌண்ட் தான். 15 கோடி மாதிரி தான் 50-60 லட்சமா? இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல. ஏன்னா டெக் பாஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் தான் சில வருஷங்கள் தனியாவே வீடியோ பண்ணேன், தனியாவே எடிட் பண்ணுவேன், நானே ஆக்சுவலா தனியா தான் ஒர்க் பண்ணுவாரு. அதெல்லாம் ஆப்வியஸா இப்ப நான் எப்படி நம்ம எந்த சேனல்ல தனியாவே ஒர்க் பண்ணி தனியாவே வீடியோ நானே ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் நானே எடிட் பண்ணி நானே ஆடியோ போட்டு எல்லாத்தையுமே பண்ணி நானே தான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன்.
ஸோ ஆரம்பத்துல எல்லா யூடியூபர்ஸும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பா கிராஸ் பண்ணாம வர முடியாது. நானே மேட்ச் எழுதுவேன், எல்லாமே நானே பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் டெக் பாஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரையில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேத்தாப்புல கேமராமேன், எடிட்டர்ஸ் இந்த மாதிரி ஹையர் பண்ணோம். டீம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. நடக்கிறது தானே. உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதே மாதிரி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்காக நம்மளும் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதா இருக்கும். அப்போ வந்து ஒரே ஆளு எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால கண்டிப்பா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளை நம்ம பிடிச்சி சம்பளத்துக்கு வைப்போம். ஸோ அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்பெனி அப்படின்னு மாறிடும். ஏன்னா டீம் மெம்பர்ஸ் கூட வந்துடும். அதனால அது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா நடக்கிற விஷயம் தான் எல்லா கம்பெனிஸ்லயுமே. அதனாலே இவங்களும் இந்த பிசினஸ் பெருசாக்கணும் முடிவு பண்ணி இதை ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் வந்து உள்ள வராங்க. அந்த டைம்ல எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% எங்களோட கண்டென்ட், 10% ஸ்பான்சர் பண்ணுவோம். இந்த 10% ஸ்பான்சர்ஸ்லயுமே நாங்க என்ன பேசுவோம், எங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. நாங்க வாங்காதான் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா எங்களோட ஃபீட்பேக் சொல்லுவோம். இது ஸ்டார்டிங்ல அவ்வளவு ஹெல்த்தியா போச்சு. ஸோ இது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு 10% வந்து ஸ்பான்சர் சொல்ற கண்டென்ட்டையும் மீதி இருக்கிற 90% வந்து இவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு, அதாவது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஸ்பான்சர்ஸ் நிறைய வரும்போது அந்த ஃப்ரீடம் எங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து டெக் பாஸை விட்டு வெளியில வந்தேன். எனக்கு மனசாட்சி கேட்கல, என்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் அழிஞ்சிருது, இவங்க ரப்பரை வச்சு அழிச்சிடுறாங்க. இப்ப இவருக்கே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு இல்லையா, இவரோட டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்ல. இப்ப இவரு வந்து நாளைக்கு ஒவ்வொரு போனையும் காசு கொடுத்து வாங்கியோ இல்ல ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் பணம் கொடுத்து வாங்கியோ தான் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணத்தான் செய்யும். அப்ரோச் பண்ணி அதுக்கு உண்டான பணம் வந்து இவங்களுக்கும் கொடுக்கத்தான் போறாங்க. இவங்களும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க சொல்ற அதே விஷயத்த செய்யத்தான் போறாங்க. அப்படி நடக்காம இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. வேற எந்த சேனல்லையும் அந்த டைம்ல இல்லாதப்போ வந்து எங்களால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சு. நிறைய கிராபிக்கலா, காமெடியா. அந்த கட்டத்துல வந்து டெக் சேனல்னாலே ஒருத்தன் தான் அப்படின்னு இருந்தப்ப மொத்த டீமையுமே நாங்க இன்வால்வ் பண்ணி எங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாருமே ஒரு இது கொடுப்போம், எல்லாரும் தெரியட்டும் அப்படின்றதுல டீம் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துடும். சோ நடக்கத்தான் செய்யும். அப்படித்தான் பண்ணுவோம் ஆரம்பத்துல. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம ஒரு பொருளா வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்ம ஒரு சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா நம்ம சேனல் க்ரோ ஆகிறத பார்த்துட்டு இந்த சேனல்ல நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது நம்மளோட பிராண்டை வந்து இங்க கொடுத்தோம்னாக்கா அது வந்து பாப்புலர் ஆகும் அப்படின்னு நம்பிதான் ஸ்பான்சர் வந்து ஆப்வியஸா உள்ள வருவாங்க. ஒரு 10-15 பேர் இல்லாம ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கம்பெனி நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா வர்ற ஸ்பான்சரை விட்டுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த கம்பெனியா அது ரன் ஆகிறதுக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அந்த ஓனர்ஸ்க்கு இருக்கும். இன்னைக்கு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு. அந்த சேனலோட ஆவரேஜ் வியூ பாத்தீங்கன்னா 50,000 வந்து 1 லட்சம் போறதுக்கு முக்குது. ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. தம்பி சொல்லியிருக்காப்புல ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பா ஆடியன்ஸ் முட்டாள் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பவும் மாட்டான், எல்லாத்தையும் அதே மாதிரி சமயத்துல உதாசீனப்படுத்திடவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பிளாங்கா நம்புற குரூப்பும் இருக்கு. 90% வந்து சுதர்சன் பேசுறது ஃபுல்லா ஸ்பான்சர் சொன்னது, மீதி 10% தான் வந்து சுதர்சன் தானா பேசுறது அப்படின்னு எந்த ஆடியன்ஸும் யோசிக்க போறது கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த முடிவுக்கு வந்து வெளியில வரணும்ன்ற முடிவுக்கு எதனால வந்து அப்படின்னாக்கா எல்லாருக்குமே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம மனைவி சொல்ல ஒரு சில சமயங்களை நம்ம கேட்கறது உண்டு. அதுல வந்து குறிப்பா இந்த மாதிரி யங்ஸ்டரா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, மனைவிக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பிசினஸை பத்தியோ இல்ல வந்து ஒரு ஜாப். அவங்க ஒரு ஜாப் பார்த்தாங்கன்னா அந்த ஜாப்ல அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர பட் ஓவராலா பிசினஸ் பத்தின பெரிய எக்ஸ்போஷர்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் சொல்லியிருக்கலாம், ஏங்க நீங்க தாங்க அந்த சேனலே, நீங்க இல்லைன்னா அந்த சேனலே கிடையாது, உங்களை வச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்க ஒன்றும் வாழல, அதனால வந்து நீங்க தான் வந்து நியாயமா பார்த்தா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா நீங்க போய் அவங்கள்ட்ட வந்து சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், இல்ல நீங்களே வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், உங்களைத்தான் இந்த உலகத்துக்கு தெரியும், அவங்க யாருனே தெரியாது இந்த உலகத்துக்கு. இது ஒரு சின்ன ஒரு அனுமானம் தான், அப்படியும் இருக்கலாம். அதனால வந்து மனைவி சொல்ல தட்டாம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சுதர்சன் அவர்கள் சொந்தமா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணி அப்படி ஆரம்பிக்கணும் முடிவு பண்ண விஷயம்லாம் சரிதான். ஆனா அது எப்படி செஞ்சுட்டு அந்த கம்பெனில இருந்து வெளியில வரணும் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாப்ல. எதுவுமே கிடையாதுன்றீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு? இல்ல தம்பி, அந்த ஷேரும் கிடையாது, இந்த கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணது இல்ல ப்ராடக்ட் வாங்கி போட்டது அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கூட உனக்கு கிடையாது. மேஜரான எல்லா பொருளும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றது, ஆபீஸ் கரண்ட் பில் கட்டுறது, எல்லா விஷயத்தையும் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த பொருளை மட்டும் இவங்களே போகும்போது 3 ஐபோனை தூக்கிட்டு போயிருக்காங்க,
ஒரு சாம்சங் ஃபோனை தூக்கிட்டு போயிருக்காங்க, அது போக PS5 தூக்கிட்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்ல. அப்புறம் அது போக இதுவும் வேற கேட்பாங்களா? இது என்ன கணக்கு இது? நான் வெளியே போன உடனே என்ன நடந்துச்சு என்னன்னு கூட தெரியாம என்ன நம்பி என் டீம் எல்லாருமே வந்தாங்க. நாட் ஒன்லி ராஜேஷ், இல்ல ராகவி, பாண்டி, தாரிக், எவ்ரிஒன். நீங்க சரி, இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா, அதாவது சுதர்சன் வெளில போனதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்த குரூப் மாதிரி தெரியல. ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டு, தம்பி நான் முதல்ல வெளியில போறேன், அப்புறம் நீங்க PS5 தூக்கிட்டு நீங்க பின்னாடியே வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இத்தனை பேரும் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணன் கணேஷ் நாளைக்கு கிளம்புறப்போ ஒரு சம்பவம் பண்ணாரு. என்ன பண்ணுவாரு? சிம்பிள். டெஸ்ட் ஃபேக்டர் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு. கட்டப்பையில என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு அனுப்பிச்சுட்டாரு. இந்த கட்டப்பை மட்டும் தாங்க இப்ப பார்க்க போறோம். 7ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது. PS5 டிவைஸ் ராகவி வராங்களா, யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம். வெளியில போறப்பதான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. பாருங்க, இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த கட்டப்பை சம்பவம். ஸோ என்னத்த சொல்றது, கம்பெனில எவ்வளவு நாள் வேலை பார்த்த வரைக்கும் இங்க ஒரு CCTV கேமரா இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க போல. எப்படியும் அதை வந்து எடுத்துருவாங்கன்ற ஒரு விஷயம் கூட தெரியாம இது இப்ப தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்துக்க. ஓகே, சுதர்சனுக்கும் இது நடக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட இந்த வீடியோ இருக்குல்ல, இதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பார்ப்போம் யார் யார் கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் போட்டிருக்காப்புல என்னன்னாக்க, நண்பா இஃப் பாசிபிள் இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணுங்க, கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஓகே அப்படின்னு ஒன்று. அப்புறம் A2D சொல்லியிருக்காப்புல, சியர்ஸ் டு நியூ பிகினர்ஸ், டெக் சூப்பர் ஸ்டார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அடுத்து வேற யாரு அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம கார்த்தியே ஒரு கமெண்ட் பண்ணிருக்காப்புல, ஸ்டோரி டைட்டில் சுட் பி தானா சேர்ந்த கூட்டம் திருடுன PS5. தானா சேர்ந்த கூட்டமும் திருடுன PS5 நல்ல டைட்டிலா கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த மாதிரியான விருப்புணர்ச்சி தான் வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலா. போட்டோம் அப்படிங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்க, கண்டிப்பா வந்து இதோட இன்னொரு 10 பேரை உருவாக்க முடியும் உங்களால. நெக்ஸ்ட் வேற யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம். வேற அப்படியே கீழே வந்தோம்னாக்கா இஃபான் சொல்லி கொடுத்துருக்காப்புல, ஆல் த பெஸ்ட் மேன் கலக்குங்க அப்படின்னு போட்டிருக்காப்புல. அதுக்கு அடுத்து மிஸ்டர் GK போட்டிருக்காப்புல, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டீம் பிரதர் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கார்த்தி போட்ட வீடியோக்கு அப்புறம் யாராவது கமெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அடுத்து இன்னொரு ஒரு டெக் சூப்பர் ஸ்டார் கிடையாது, கட்டப்பை ஸ்டாரா? ஆமாம், கட்டப்பை சூப்பர் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு போட்டிருக்காப்புல. கட்டப்பை உள்ள PS5 சூப்பர் ப்ரோ. நான் கூட நீங்க சொல்றப்ப என்னமோ நினைச்சேன், PS5 உள்ள வச்சு கொண்டு போக ட்ரை பண்ணிருக்கீங்கப்பா. பாத்தீங்களா, வேற லெவல் ப்ரோ அப்படி போட்டுருக்காப்புல. செம்ம ஆக்டிங். நான் கூட நம்பிட்டேன். எல்லாரும் முக்காவாசி பேர் கழிவு தான் ஊத்திருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து அவரோட இதுல போட்டிருக்காரு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வீடியோ பார்ப்போம். ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் ரீசெண்டா. என்ன அடடா கிரியேட்டர்ஸ், பயந்துட்டீங்களோ? ஒரே ஒரு கமெண்ட்டுக்கே கலைஞ்சிட்டீங்களே. உண்மை என்ன வெளியே வந்தா என்ன ஆவீங்க? புரியல. நேத்து அடடா கிரியேட்டர்ஸ் போட் தம்பி நல்லா நைட்டு ஃபுல்லா சரக்கு போட்டு போப்பலன்னு நினைக்கிறேன். கண்ணுலாம் செக்கச்சேவேன்னு இருக்கு. என்ன பண்ண அப்படி இல்லை, நைட்டு ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துட்டு போப்பலன்னு நினைக்கிறேன். அதனால கண்ணுலாம் நல்லா சிவந்துருக்கு. நம்ம ஒரு கமெண்ட் பண்ணிருந்தோம். அந்த கமெண்ட் நேத்து பாருங்க, அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களாம், என்ன குக்கிங் சம்திங் பிக்கர் பெட்டர், see you soon அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்கு? கார்த்தியும் அந்த அடடா கிரியேட்டர்ஸ் அவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசின வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்காது, ஏன்னா ஸ்பாம்ல போட்டாங்க. இது எங்க ஐடியில நாங்க போட்ட கமெண்ட் இங்க ஷோ ஆகுதா? இதே நாங்க வேற ப்ரொஃபைல்ல பார்த்தா அங்க ஷோ ஆகாது, உங்களுக்கும் காட்டாது. உண்மையா ஃபேக்டா கரெக்டா பேசுற உங்களுக்கு ஏன் இந்த பயம் வருது? தலைவன் வந்து இந்த கமெண்ட் போட்டோம்னா அவங்க எல்லாம் வந்து பயந்துட்டாங்களாம். அந்த பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாங்களாம். கடவுளே. சரி, அதுக்கு வந்து தலைவன் ஒரு ஷார்ட் போட்டுருக்காப்புல, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 132K வியூஸ் போயிருக்கு, வருமானம் வந்திருக்கு அவருக்கு. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் விஷயம். பாத்துங்க, மக்கள் வந்து குமார் அவசரப்பட்டிய சவால் உடையில சாக்கிரதையா விடணும். இதுக்கே பயந்துட்டா அப்படியே அடுத்த சம்பவம் வருது, அதுல தெரியும் உண்மையான திருடன் யாருன்னு. பாருங்க, அதுல அடுத்த ஒரு சம்பவம் வருது, அதுல தெரியுமா உண்மையான திருடையா இருந்து. ஆல்ரெடி கட்டப்பைய போட்டாப்புல ஒரு CCTVயோட. சரி, அந்த கட்டப்பையில வந்து நீங்க அந்த என்ன சொல்றது PS5 அதை வச்சு நீங்க எடுத்து போன அந்த வீடியோ வந்து ஒரு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரி திருட முயற்சி பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்பவே வந்து சோழி முடிஞ்சு உங்களுக்கு. அது தெரியாம அடுத்து ஒரு சம்பவம் வரப்போதான். சின்ன பசங்க தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறது. இந்த சின்ன பசங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு புகழ் கிடைச்சவொன்னா அந்த புகழை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம, அல்லது அந்த பணத்தை இதை விட இன்னும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அதனால இந்த இடத்த விட்டு போயிட்டா நல்லது
நம்ம வேற லெவல்ல வளர்ந்தோம் அப்படின்னு நினைச்சு போன நிறைய பேரோட நிலைமை கவலைக்கிடமா தான் இருக்கு. முதல்ல அதெல்லாம் தம்பிக்கு தெரியல. மேபி தம்பிக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு பாடம் கிடைக்கும்ல. ஸோ அப்படி கிடைச்சு அவரே வந்து மறுபடியும் வந்து கார்த்தி கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஸோ சுதர்சன் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வர நேரத்துல இப்போ கூட ரீசெண்டா வந்து ஒரு ஆட் ஃபிலிம்லாம் நடிச்சாப்புல. இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி வேலையை பார்த்தது கூடாது, பேரை கெடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் வந்து அவருக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு இப்போவே. ஸோ அடுத்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள்னா அடுத்து அவர் போகிற டெக் வீடியோஸ் இருக்கு, அவருக்கு ஒரு வருமானம் வரத்தாம் போது அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு, நல்லா வரட்டும். ஓகே, கார்த்தி ப்ரோவுக்கு சொல்லுவோம், அதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.